உங்களுக்கு நான் முதல்ல வெளியில் இருக்க காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பனி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கெல்லாம் ஏறக்குறைய 1 அடிக்கு மேலே பனி இருக்குது. இது பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த படறதுக்கு செடி படறதுக்கு புடலங்காய் பீர்க்கங்காய் போன்ற கொடி வகைகள் படறதுக்காக வச்சுருந்த அந்த அமைப்பு. வணக்கம் நண்பர்களே. இந்த புளியமர திண்ணை பற்றிய ஒரு அறிமுக வீடியோவாக இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மளுடைய vlogக்கு ஏற்கனவே நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுருக்கீங்க. அவர்களுக்கும் நான் யார், இந்த vlog எதற்காக அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன், மேலும் புதிதாக வரும் வாசகர்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். குறிப்பாக இந்த vlogோட பேரிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த vlogோட பேர் புளியமர திண்ணை. ஏன் புளியமர திண்ணை அப்படின்னா, அது நான் எங்கள் சொந்த ஊரோட பேர்லேருந்து எடுத்துக்கிற அந்த புளியமர திண்ணை அப்படிங்கிறத. எங்கள் சொந்த ஊர் புஞ்சை புளியம்பட்டி. இது சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊர். புளிய மரங்களினால் சூழப்பட்ட ஊர். இந்த ஊரோட வேறு ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, தமிழகத்தின் 2வது பெரிய சந்தை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இங்கே கூடும். இங்கே பெரிய மாட்டு சந்தை, பல்வேறு பொருட்களை வெளியிலேருந்து அருகில் இருக்கிற ஊர்லேருந்தெல்லாம் வாங்கிட்டு போகும். அந்த ஊர் அதற்கே உரிய சிறப்புகளை கொண்டிருக்கு. அந்த ஊரில் சாலை ஓரத்தில் புளிய மரம் இருக்கும். அதுபோல் ஒரு பெரிய புளிய மரம், அதற்கு கீழே ஒரு பெரிய திண்ணை. அந்த திண்ணையில் அந்த ஊர் மக்கள் அமர்ந்து ஊரில் நடந்த நிகழ்வுகள், அப்புறம் ஒரு கன்வர்சேஷன் ஃபாரமாக அதை பயன்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன். அதுபோல் இந்த புளிய மர திண்ணை vlog வழியாக என்னுடைய அனுபவங்கள், மனிதர்களான அனுபவங்களாக இருக்கட்டும், அல்லது நான் பார்த்த திரைப்படங்கள், படித்த புத்தகங்கள், அதுபோலவே என்னுடைய பயண அனுபவங்களை, குறிப்பாக பயணங்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஏராளமாக இருக்கிறது. அந்த பயண அனுபவங்களை இந்த vlog வழியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அதீத ஆர்வம் உள்ளது. அதே போலவே உணவு, நான் பெரிய உணவு பிரியன் அல்ல. ஆனால் உணவுகளை, பல்வேறு வகையான உணவுகள், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பகுதிக்குமான உணவு என்பது அது ஒரு கலாச்சார கூறாகவே இருக்கிறது. அதையும் நாம் தெரிந்து கொள்ள இந்த vlog நம்ம பயன்படுத்திக்கலாம். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்ன அப்படிங்கிறது வாசகர்களாகிய நீங்கள் தான் அதை முடிவு செய்ய போகிறீங்க. vlog உருவாக்குவதற்கு நாம் சாதனையெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியதில்லை. சாதாரண மனிதர்களாக இருந்தாலே போதும். நம்மிடம் பகிர்வதற்கு ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்யலாம். மக்கள் பயன்பெற்றால் அதற்கு வரவேற்பு இருக்கும். அதன் பயன் இல்லை என்றால் கடந்து விடுவார்கள். ஸோ அதை உணர்ந்தே நம்ம இந்த vlog ஆரம்பிச்சிருக்கோம். மனிதர்களாக பிறப்பதே அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோருமே, மனிதர்களாய் பிறந்த எல்லோருமே ஒரு சாதனையாளர்கள். அதற்கு பின்னு நாம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய போகிறோம், என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கான கேள்விகள் வழியாக நம்மை யார் என்று நம்ம நிரூபிக்கொள்ளலாம். நீங்கள் மற்றவர்கள் யாருக்கும் உங்களை நிரூபிக்கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கேன். சாதாரண மனிதரின் vlogகாகவே இதை நீங்கள் பார்க்க வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் இப்பொழுது இருப்பது அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தில் உள்ள கான்கார்ட் என்ற நகரத்திலாகும். இந்த நகரம் ஷார்லட் என்ற மிகப்பெரிய நகரத்தின் உபநகரமாக கருதப்படுகிறது. இங்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறேன். இங்கிருந்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பாலமாக இந்த vlog இருக்கும் என்று
நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று இந்த அறிமுகத்துடன் இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். இன்று இங்கே கடும் குளிர் நிலவுகிறது. அதனால் அதற்கு தேவையான ஆடை அணிந்து கொண்டு நம்ம வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இந்த பனிப்பொழிவு கடந்த 5-6 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு. ஏறக்குறைய 1 அடிக்கு பக்கம் பனி வெளியில் வந்திருக்கு. இது வரைக்கும் குழந்தைகள் எல்லாம் வெளியே போய் விளையாடிட்டு வந்தாங்க பனியில். அந்த சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சரி நண்பர்களே, இப்போ நம்ம ரெடி ஆயாச்சு. வாங்க வெளியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் முதல்ல வெளியில் இருக்க காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பனி இருக்குது அப்படின்னு பாருங்கள். கார்லாம் நிறுத்தியிருக்காங்க. காரில் ஃபுல்லாக பனியாக இருக்குது. நான் அப்படியே பின்னாடி போய் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் காலில் எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு. இங்கெல்லாம் ஏறக்குறைய 1 அடிக்கு மேலே பனி இருக்குது. ஓ மை காட், இங்கே ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரே பனி காடாக இருக்குது. இங்கே பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்னோ ஸ்கேட்டிங், ஐஸ் ஸ்கேட்டிங், ஸ்லைடிங் எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க இன்னும் பனி வந்துட்டுருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் நாங்கள் ஸ்ப்ரிங்கில் செடியெல்லாம் வச்சு வளர்த்துறோம். இங்கே அந்த இடம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இங்கே செடியெல்லாம் வச்சுருக்கிறது. அந்த செடியெல்லாம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள். அந்த மேலே இருக்கிற ரோஸ் செடி, இது பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த செடி படறதுக்கு புடலங்காய், பீர்க்கங்காய் போன்ற கொடி வகைகள் படறதுக்காக வச்சுருந்த அந்த அமைப்பு. ஓகே, சரி நம்ம அப்படியே இப்போ உள்ளே போவோம். சரியான பனி, 1 அடிக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு. இது எங்களுக்கு எப்போ பிரச்சனைனா, நாளைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி அந்த குளிர்லேயே அப்படியே இந்த பனி என்ன ஆகும்னா ஐஸாக மாறிடும். அதற்குள்ளே நாங்கள் நடக்கிற இடம், வண்டி எடுக்கிற இடத்துல க்ளீன் பண்ணும். இல்லைன்னா விழுந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, நம்ம இப்போ அப்படியே உள்ளே போவோமா நண்பர்களே?
உங்களுக்கு வேணால் ஒரு இதை காமிக்கிறேன் நான். நண்பர்களே, நம்ம வெளியில் நீங்கள் பார்த்தீங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்குன்னு. உள்ளேயும் குளிர் அடிக்குது, அதனால தான் நான் தொப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆகும், நான் வந்து வார்மாக இருக்குது. இதோட இன்றைய விளாக் நம்ம முடிச்சுக்குவோம். மீண்டும் வேறொரு வீடியோவில் புதிய ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி.